திருவாசகம் 365 என்கிற யூடியூப் சேனலை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், பார்வையாளர்களுக்கும், நம்முடைய நலம் விரும்பிகள் அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய பணிவான வணக்கம். நம்முடைய நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போகும்போது தேங்காய் அழுகிருச்சு அப்படின்னா, உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுகலாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு உள்ளாயிடுவாங்க. ஐயோ, இந்த மாதிரி தேங்காய் அழுகிடுச்சு, நம்ம குடும்பத்தில் ஏதோ கெட்டது நடக்க போகுது, இல்லை நாம் ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக இறைவன் அந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி அழுகலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்குவாங்க. அதில் வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்காய் அழுகலாக இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், இறைவனுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க, அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த தேங்காய்க்கும் குடும்பத்தில் நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது அப்படின்றதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த தேங்காய் உடைப்பதில் ஒரு தத்துவம் இருக்குது. அதை நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய்க்கு மேலே 3 கண்கள் இருக்கும், பார்த்துருக்கீங்கல்ல. அந்த 3 கண்ணும் என்ன அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை, நம்முடைய மும்மலம் சொல்லக்கூடியது. திருவாசகத்தில் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒரு மும்மலம் அறுத்தவன், மும்மலம் ஒழித்தவன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப வரும். திருவாசகத்தில் மட்டும் இல்லை, 12 திருமுறைகளில் தேவாரத்திலிருந்து திருமந்திரம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பற்றி திரும்ப திரும்ப அந்த மும்மலம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஆணவம், கண்மம், மாயை, இது எல்லாவற்றையும் உடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த 3 கண்கள், அந்த மும்மலங்கள் அப்படின்றது அந்த 3 கண்கள். அந்த 3 கண்களில் அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவை உடைச்சா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காவுடைய அந்த உள்ளே இருக்கிற பருப்பு பகுதி இருக்குல்ல, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காவை உடைக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம், ஒரு கல் வச்சுருப்போம், அப்படி இல்லை ஒரு கத்தி மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த கல்லோ கத்தியோ தான் இறைவனுடைய அருள். நம்ம ஆன்மாவை இறைவனுடைய அருளால் வச்சு உடைச்சோம் அப்படின்னு சொன்னால், உள்ள அந்த உடைக்கும் போது ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் ஒழிந்து போகிறது, நம்முடைய மும்மலங்களும் அழிந்து போகிறது. அப்படி அடித்து உடைக்கிற பொழுது நம்முடைய ஆன்மா வெளியில் இறைவனை தரிசிக்கிறது. இதுதான் அந்த தேங்காவினுடைய தத்துவம், தேங்காய் உடைக்கிறதுனுடைய தத்துவம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த தேங்காய் வச்சுட்டு வெத்தலை, கற்பூரம், பழம், பால் எல்லாம் வச்சு நம்ம குடிக்கும்போது அந்த எல்லாம் ஒட்டுமொத்தமாக நறுமணங்களும் பழங்களும் அந்த ஒரு சூழ்நிலையே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அத்தனை விசேஷங்களையும் சேர்த்து வைத்து இறைவனை வணங்கி பரிபூர்ணமான சிவதத்துவத்தை அடைவது தான் அந்த தேங்காய் உடைப்பதனான ஐதீகம். ஆக இதுதான் தேங்காயினுடைய தத்துவமே தவிர, தேங்காய் உடைப்பதற்கான தத்துவமே தவிர, தேங்காய் அழுகலாக இருப்பதற்காக நாம் மனம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள்.